அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு லைட்டாக பசிக்குது. நான் இங்கே சாப்பிட்லாம். ஐயோ சாவிங்கடா வச்சேன். நான் ரோட்டில் படக்கூடாது உங்களுக்கு. என்னன்னா இங்கே சரியான கொசுக்கடி வேறு. கொசுக்கடியில் அடியில் உட்காந்துட்ருக்கோம் நம்ம. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு போய் கரிகாலன் vlogs. இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ரைட் டே தான். அதாவது கிட்டத்தட்ட மணி 5:30 ஆயிடுச்சு. 6 மணிக்கு கிளம்ப போகிறோம். பேகு ரைடிங் கியர்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா கேரளாங்கிறது வந்து நமக்கு சுத்தமாக லாங்குவேஜ் தெரியாத ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதனால் சரியான எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து டேரெக்டாக கேரளா போக போகிறதில்ல. ஏன்னா நாளைக்கு காலையில் தான் ஆக்சுவலாக கிளம்புறதா ஒரு பிளான் வச்சுருந்தோம். நாளைக்கு காலையில் கிளம்புனா ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டு, ரைடிங்லேயே வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவோம். இன்றைக்கி சாயங்காலமே கிளம்பி இங்கேருந்து திருச்சிக்கு போயிடுவோம். திருச்சியிலேருந்து மறுபடியும் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு அங்கேருந்து கேரளா வேகமூன் போயிடலாம். அப்போது ஒரு 11-12 மணிக்குள்ள போய் சேர்ந்துடலாம். அன்றைக்கி ஏதாவது வேகமூனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொச்சினில் தங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி பக்காவாக கிளம்பிடுச்சு. மணியாக கிட்டத்தட்ட 5:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ½ hour நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் எடுத்துகிட்டு போய் நம்ம வண்டியில் பக்காவாக டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரைடிங் கியர் எடுத்துகிட்டு ஷூக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இன்னொரு ஒர்ஸ்ட் கேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணிட்டு வ்ளாக் பண்ணுறது வந்து ஒரு இல்லீகல் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 to 2000 வரையும் ஒரு ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லேயும் சொல்லிட்டாங்க. நான் அங்கே இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது கம்பல்சரி ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிட்டு வ்ளாக் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். பாசிபிலிட்டி இல்லைன்னா கன்ஃபார்ம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஹெல்மெட்டில் மாட்ட முடியாது தான், வேறு வழி இல்லை. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் தான் நம்ம vlog கண்டினியூ பண்ண முடியும். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம வேகமூன் போகிறோம்னா வேகமூனுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு அத்திரப்பள்ளிக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அப்போ அத்திரப்பள்ளியில் போயிட்டு அங்கே போய்ட்டு தான் பண்ண முடியும். இன் பிட்வீன் ஏதாவது கேப்பில் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளால் vlog பண்ண முடிஞ்சால் அந்த இடத்த ஃபுல்லாத்தையும் பக்காவாக காட்டுறேன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் எடுத்துகிட்டு பைக்கில் டைப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னொருத்தர் நம்ம கூட வர்றவங்க 2 பேர் வராங்க. நான் என்ன சேர்த்து மொத்தம் 3 பேர் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவனுக்கு வந்தோடனே எனக்கு கிளம்ப வந்தால் நான் போய்ட்டு முதல்ல பேக் எடுத்து வண்டியில் போய்ட்டு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் vlog அப்படியே ரோட்டில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். 5:30 அதாவது 6 மணிக்கு கரெக்டாக கிளம்பலான்னு பிளான் பண்ணி 6:45 ஆயிடுச்சு. இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கு 1 மணி 2 மணி ஆயிரம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு பூஜையை போட்டு ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான். கண்டினியூஸாக ரைடை கண்டினியூ பண்ண வேண்டாம். இங்கே அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போகிறோம். ஏன்னா இங்கே சுத்தமாக டிராஃபிக் இருக்காது, காலியாக இருக்கும் ஃபுல்லாக. இங்கேருந்து வண்டலூர் வரையும் ஈஸியாக போயிடலாம். கிடையாது சென்ட்ரு ஸ்டாண்ட் கிடையாது அதில். ஆக்சுவலாக கடைசியாக இந்த கோயிலில் தான் பூஜை போட போகிறோம். அழகாக நான் என்ன சொன்னேன், பெருங்குளத்தூரில் ஒரு கோயில் இருக்குது, காலியாக இருக்கும், அந்த கோயிலில் போய் பூஜை போடலான்னு நினச்சேன். இவனா ஐவேலி நிறுத்தி ஒரு இடத்துல பூஜை போட வைக்கிறோம். உடம்புல ஏதோ பிடிக்குது லைட்டாக. சரி ஓகே, இங்கே பூஜையை போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஹாய், எதுக்கு ஷூலாம் கழட்ட முடியாதுனால போட. ஆக்சுவலாக இவங்க போய் கும்பிட்டு வர போகிறாங்க. நான் வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். எனக்கும் சேர்த்து அவங்களே கும்பிட்டு வந்துடுவாங்க. நான் வீட்டில் கும்பிட்டுட்டு ஆல்ரெடி. கடைசியாக நம்ம வண்டிக்கு பூஜை போட்டுட்ருக்காங்க. பூஜை முடிஞ்சுது. இப்போ செதர் தங்கால் தான் உடச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் வண்டி எடுத்துகிட்டு. நமக்காக நம்ம நண்பன் வந்து ரைடிங் லவ் எடுத்து வந்துருக்கான். ப்ரோ ரைடர் அவன் ஃபஸ்ட்டு வாங்கினது. போட்டு அப்போ செட் ஆச்சுன்னா அப்படியே போட்டுப்போம், இல்லைன்னா தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தான். அவன் வந்து வேகா வாங்கி வச்சுருக்கான். 1000 ரூபாவான், 1100 1200 சொன்னான் வீகா. அது நல்லா பக்காவாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகே, நமக்கு ஏதோ ஃபிட்டான மாதிரி தான் இருக்குது. கிளம்புவோமா? அவள் தான் அங்கே பூஜையெல்லாம் போட்டு ஹைவே பிடிச்சாச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரைடிங் கியர்லாம் வாங்கி எல்லாம் போட்டு பக்காவாக போகிறோமா. நம்ம இன்னும் இதெல்லாம் வாங்க வேண்டியது, நீகாலாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒன்றா வாங்கிப்போம். பட் ஒரு விஷயமாக நம்ம வாங்கி அதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோன்னு நினைக்கும் போச்சுலேயே செம்ம சந்தோஷமாக இருக்குது. மோஸ்ட்லி என் கூட வர்றவங்க போகிறவங்க போகும்போது கூட இருப்பானுங்க, வரும்போது கழட்டி விட்டு போயிடுவானுங்க.
ஏன்னா அவனுக்கு ஸ்பீடாக போவானுங்க, நான் 80-90 தான் போவேன். அட்லாஸ்ட் நம்ம ஈக்குவலாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வண்டி ஓட்டுற ஒரு ஆளை கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். நம்மளை மாதிரியே 85-90 ஓட்டுறான் கட்டாமல். ஆஹா, ட்ரிப் மீட்டரே நான் ஆன் பண்ணலங்க. ட்ரிப் மீட்டர் ஆன் பண்ணால் தானே நம்ம எத்தனை கிலோமீட்டர் இப்போ ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். நல்ல வேலை, இப்போ தான் கிலோமீட்டரை பற்றி சொல்லும் போது எனக்கு ட்ரிப் மீட்டர் ஆன் பண்ணுங்கிற எண்ணமே வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது அவுட்டர் ரிங் ரோட்டில் கரெக்டாக ஒரு 40 நிமிஷத்தில் வண்டலூரே தாண்டிட்டோம். நாங்கள் இதே நாங்கள் பெருங்குளத்தூர் வழியாக வந்திருந்தால் குறைஞ்சது 1 மணி நேரமாக ஆகிருக்கும். 1 மணி நேரத்துக்கு கம்மியாக இதை கிராஸ் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா மதுரை வயல் பைபாஸில் கரெக்டாக அந்த டோல்கேட் கிட்ட டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்குளத்தூரில் இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் இப்போ நேரமாக அங்கே அதிகமாகிட்டே வரும். ஏன்னா 3-4 நாள் லீவ் வேறையா, எல்லாருமே ஊருக்கு போவாங்க. நம்ம ரைடு போகிற மாரி அவங்களும் ஊருக்கெலாம் போவாங்க. பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பஸ்ஸெலாம் விடுவாங்க. எப்படியும் நாங்கள் போகிற ஸ்பீடாக பார்த்தா திருச்சிக்கு போகிறதுக்குள்ள விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 67, 70, 80, 70 தான், 70-75 தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு லைட்டாக பசிக்குது. எங்கள் அம்மா கிளம்பும் போதே சொன்னாங்க ஏதாவது சாப்பிட்டு போ அப்படின்ட்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று டீக்கியாவது குடிச்சிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்களே போட்டானுங்க. என்ன தாபாலையா? ஆமாம், லைட்டாக. மணி என்ன இல்லை, எங்கே போய் சாப்பிடலாம்? போகிறவள்ள கொஞ்சம் போய் சாப்பிடலாமா? 8-10. சரி அப்பலாம் பழகிடுச்சு அது. எங்க? ஆ சரி, ஓகே. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே போகும்போச்சுலையும் சரி வரும்போச்சுலையும் சரி, சென்னையிலேருந்து வெளியில் போகும்போச்சுலையும் சரி, சென்னைக்கு திருப்பி ரிட்டன் இங்கே போயிட்டு வர்றதுனாலும் சரி, இந்த இடத்துல கன்ஃபார்ம் டிராஃபிக் இருக்கும். ஒருவேளை நான் நைட் டைமே போகிறனால எனக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. மார்னிங்லாம் அப்படி நான் பார்த்து கிடையாது. நான் மார்னிங் இந்த இடத்த நான் கிராஸ் பண்ணதே கிடையாது. எப்போவுமே நைட் ஆயிரும். நான் ஒன்று கிளம்புறதா இருந்தாலும் சரி நைட் ஆயிரும், ரிட்டன் வரதுனாலும் நைட் ஆயிரும். அந்தமாரியே போய் பழகிடுச்சு. அட்லாஸ்ட் இங்கே தான் சாப்பிட போகிறோமான்னு தெரியலையே. வண்டி இழுத்துறானுங்க. ஓகே, இங்கேயே சாப்பிட்ற வேண்டியதான். இடம் பக்கா வருது. அண்ணா இங்கேயே சாப்பிட்லாம். புரியல? சோறு இல்லையா அப்பனா? நான் ஏதோ சோறு வாங்கி கொடுப்பாங்கன்னு நினச்சா டீ காஃபி குடிச்சிட்டு போகலாங்கிறானுங்க. ஆக்சுவலாக இப்படி தான் நான் எங்கள் பேக் கட்டியிருந்தேன். கெட்டி என்னது? ஓ, சாப்பிட்டா தூக்கம் வருமா உனக்கு? அதனால இல்லடா, கண் நீ வைசர் திறந்து விட்டோன்னு வச்சுக்க, கண்ணு சொக்கி அப்படியே சொருவிடும். வைசர் மூட்டு விட மாட்டேங்கிறியா நீ? நான் வைசர் மூட்டு தான் ஓட்டுவேன். நான் ரொம்ப தூக்கம் வர மாதிரிலாம் லைட்டாக இருந்துச்சு, டைட்டாக இருந்துச்சு, என்ன பண்ணுவேன், ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயர் வச்சுருந்தேன். அப்போ ஹெட்செட்டை போட்டு நல்லா பாட்டு கேட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். 140 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிருக்குமா? இது சொல்லி ஆகணும்னு ரொம்ப நேரமாக துடிச்சினே இருக்கான். இது சொல்லலாம் இங்கே தூக்க மாட்டிப்பாங்கிறான். இப்படி பிடிச்சி பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடி? அட்லாஸ்ட் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம். கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திண்டிவனம் சேர்ந்தாச்சு. இங்கே என்ன நம்ம பண்ணுறோன்னா, இங்கே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் ஒரு ஐடியா போட்டு பிளான் பண்ணி உட்காந்துருக்கோம். நம்ம கூட ரைடர்கள்லாம் அங்கே ஃபோன் நோட்டிக்கின்னு ஹெல்மெட் வச்சு நோட்டிக்கின்னு. இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் ஒய்ஃப் கூட நல்லா கடலை போட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே பேசின்னு இருக்கானுங்க. நம்ம அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் இங்கேருந்து 240 கிலோமீட்டர் போக வேண்டியது திருச்சிக்கு. காஃபி குடிக்கலான்னு பார்த்தா காஃபிடா ஓ ஜூஸ் எடுத்துனோம் போட அங்கே தான் போடுறான். கல்யாணம் ஆனாலே இப்படி தாங்க, 24 மணி நேரமாக அட்டண்டன்ஸ் போட்டுக்கினே இருக்கணும். கல்யாணம் பண்ணிங்கன்னா அவ்வளோ கஷ்டம்தான் போடுக்க. சிங்கிளாக இருக்க தானே ஒரு உனக்கு எத்து தலையெடுத்து
வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செருப்படி விடலாம் அவனுக்கு. எனிவே நம்ம காஃபியை குடிக்கலாம். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டீ ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டணும் திருச்சிக்கு. எவனும் சாப்பிட்ற ஐடியா இல்லை. பிகாஸ் ஏன்னா அவனுக்குலாம் சாப்பிட்டா தூக்கம் வருமா நல்லா பயங்கரமாக. அதான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தூங்கிட போகிறேன்டா, எனக்கு வேணாண்டா சாப்பாடு அப்படின்ட்டாங்க. ஆனால் இது மாதிரி நான் ரயிலில் தூங்கியிருக்கேன். ஆனால் இந்தமாரி சாப்பிட்ட தூக்கம் வரும், இந்தமாரி லாஜிக்லாம் கிடையாது. சரியாக தூங்கணும்னா தூக்கம் வரும். இவனு தான் அதை புதுசாக லாஜிக்லாம் சொல்கிறாங்க. ஐயோ சாவிங்களா வச்சேன். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். துடிக்கிறாங்க. நம்ம எப்படா பசியில் ஓட்டுவீங்க? ஆனால் இப்போ எனக்கு ஜூஸ் டீ குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குது, கொஞ்சம் நார்மல் ஆகிருது. எனக்குலாம் வயிறு லைட்டாக உருமுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அவனை பார்த்தீங்கன்னா அவன் இண்டிகேட்டரே போடாமல் வண்டி ஓட்டினே இருக்கான். ரைட்டில் ஏறேன்னா ரைட்டில் இண்டிகேட்டரு, லெஃப்ட்டில் ஏறேன்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டரு போட்டு சிக்னல் காட்டிகிட்டே இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா நைட்டு ஓட்டுறது வந்து மோஸ்ட்லி அன்சேஃப். ஏன்னா நம்ம ரைட் திரும்பமா லெஃப்ட் திரும்பமான்னு தெரியாமல் வண்டி ஒன்று போதா இல்லைன்னு தெரியாமல் பட்டன் எடுத்து வந்து விட்ருவாங்க. அதனால தான் நைட் அன்சேஃபு. அப்போ அதனால் நம்ம அடிக்கடி இந்த லைட் சிக்னல்ஸ்லாம் போட்டு காட்டிக்கினே இருக்கணும். நம்ம ரைடிங் ஜாக்கெட் ஓரளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் இருக்கான். அவனோட ஜாக்கெட் வந்து வெளியாடி தெரியவே மாட்டேங்குது, ஒரு வண்டி போதான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவனோட பேக் லைட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ தெரியுது. அதனால் அவன் இண்டிகேட்டர் போட்டு ஓட்டுறது வந்து ஒரு நல்ல சேஃபு. ரொம்ப நேரமாக போடாமல் ஓட்டினே இருந்தான். இப்போ தான் போட்டு ஓட்டுறான். ரைட் லெஃப்ட் திரும்பினா இண்டிகேட்டர் போட்டு ஓட்டுறான்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ போட்டு ஓட்டுறான். ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 120-130 கிலோமீட்டர் தான் இருக்கும் திருச்சிக்கு. போயிட்டு ஜஸ்ட்டு 2 to 3 ஹவர்ஸ் தான் தூங்கணும்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு அப்போ ஒரு சின்ன ரிலாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். என் பிளான் இது. பட் அவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிவிட்டு ஒரு ஃபைனல் டிசிஷன் வரணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ நேரம் தூங்கலான்னு சொல்கிறானுங்க, அவங்களோட டயர்ட்னஸை பொறுத்து. காய்ஸ், கிட்டத்தட்ட திருச்சி படலூர் டோல்கேட்டை வந்து ரீச் ஆயாச்சு. இதை 2 பேர் சொல்லுவாங்க நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. இல்லை படலூர் தானா. படலூர் டோல்ஸ் வந்து சேர்ந்துச்சு. இன்னும் இங்கேருந்து நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகணும். முதல்ல திருச்சி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டு அங்கே தான் போயிட்டு இன்றைக்கி நைட் ஸ்டே ரூம் எடுத்து தங்கலான்னு சொன்னோம். பட்டு வேணாம், 2 மணி நேரம் தான் நம்ம தங்க போகிறோம். தூங்கிட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவோம் வேகாமோன் தூக்கி அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. சரி ஓகே, நானும் ஓகேன்ட்டேன். எனிவே எனக்கு இந்த ஓப்பனில் தங்குறதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா ஒரு பயமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பேக் யாராவது எடுத்துருவாங்களா, நம்ம பைக் எவனாவது எடுத்துருவானா அப்படின்னு ஒரு அந்த பயத்துலேயே நான் தூங்க மாட்டேன். அழகாக ஒரு நல்ல பெட்ரோல் பங்காக பார்த்து படுக்கலாம். அதை விட்டு இங்கே ரோட்டில் போகிற வழியில் சின்ன சின்ன இடம் இருக்கும்ல, பஸ் ஸ்டாண்டு, அங்கே படுத்துக்கலாங்கிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், பெட்ரோல் பங்க் பார்த்து படுத்து போனால் நல்லா ஒரு 2 மணி நேரம் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் ரோட்டில் படுக்கூடாது உங்களுக்கு என்ன அந்த பெட்ரோல் பங்கே கேட்டு படுத்துக்கலாமாடா? இங்க நம்ம எங்க தங்க போறோம்? எங்க வேணா தங்கலாம் பாஸ். அங்க பாருங்க எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க. வாங்க, வேற யாரா படுக்கிறதுக்குள்ள நம்ம ஓடி போய் படுத்துக்கலாம். வேற யாராவது படுக்கிறதுக்குள்ளயா? டேய், நீங்க எல்லாம் பிளாட்ஃபார்ங்களா? எஸ் பாஸ். எனக்கு இப்போ ஒரு செம்மையான காமெடி ஞாபகம் வருதுங்க. ஒரு படத்துல விவேக் சொல்லுவார் பார்த்தீங்களா, 5 ஸ்டார் இல்லாட்டி என்னப்பா, ஒரு 4 ஸ்டார், ஒரு 3 ஸ்டார். கழுத குடிச்சியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. கடைசியாக குடிசை கூட இல்லாமல் பண்ணுறாங்க. கூப்பிட்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் தங்க வச்சுட்டாங்க. பிளாட்ஃபார்ம்னா கரெக்டாக ஒரு கடைக்கு முன்னாடி, இங்கே ஒரு நிறைய மளிகை கடைலாம் இருக்குது, அது கடைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. இங்கே தான் படுக்க போகிறோன்ட்டு பேக்கெல்லாம் கழட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடனே படுத்துட்டாங்க. என்னன்னா இங்கே சரியான கொசுக்கடி வேறு. கொசுக்கடியில் அடியில் உட்காந்துட்ருக்கோம் நம்ம. A few moments later. சரியான கொசுக்கடியில் படுத்துட்ருக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். பார்த்தா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு, அருமா எங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஐடி கார்டெலாம் காட்டுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்லாம் வர சொன்னேன். கேரளாலாம் போகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அருமா ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சோம். சரி ஓகே பார்ப்போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஒரு 2 மணி நேரம் இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காலைல வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான்.
சரியான கொசுக்கடி. நான் ஜர்க்கின் எடுத்துகிட்டு வரல, ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. எப்படி தான் இங்கே இருந்துட்டு போகிறோன்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே, ஒரு 2-3 நாள் தூங்குவோம். கொசுக்கடியில் எப்படியாவது தூங்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த விலாகை இதோட முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயினே இருக்கும், பார்க்குறவங்களுக்கே கடுப்பாயிரும். நாளைக்கு விலாகை வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் தனியாக. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போடுறேன். ஓகே, சரியான தூக்கம் வருது. போயிட்டு இந்த கொசுக்கடியில் அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். நாளைக்கு பார்ட் 2 சந்திக்கிறேன். அதுவரை மட்டும்தான் உங்களிருந்து விடைபெறுவது கரிகாலனின் vlogs.